வாங்க சாப்பிடுறேன். சாப்பிட்டு பார்ப்போம். அருமையா இருக்கு ஃப்ரெண்ட். செம்மையா இருக்கு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்னோடய ஃபஸ்ட் குக்கிங் வீடியோ பார்க்கலாம். ஒயிட் சாஸ் பாஸ்தா. அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் பட்டர், சீஸ், பூண்டு, ஸ்ப்ரிங் ஆனியன். பாஸ்தா ஆல்ரெடி ஆயில் சால்ட் போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். சீசனிங்காக ஒரிகனோ அண்ட் சில்லி ஃப்ளேக்ஸ், ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். மைதா கொஞ்சமாக தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு பட்டர் ஆட் பண்ணி நல்லா உருகி வந்ததும் ஆல்ரெடி வச்சுருக்க மைதா மிக்ஸ் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா பூண்டு, ஆல்ரெடி வேக வச்சுருக்க பூண்டு நல்லா துருகி இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறமா ஸ்ப்ரிங் ஆனியன் இருந்தால் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஃப்ளேவருக்காக நான் ஆட் பண்ணியிருக்கேன், இல்லைனாலும் ஸ்கிப் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் கொஞ்சம் கொஞ்சமாக காய்ச்சின பால் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா அந்த க்ரீமி ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு கிடச்சிடும். அதுக்கப்புறம் பாஸ்தா ஆட் பண்ணிக்கலாம். பாஸ்தா ஆட் பண்ணி கொஞ்சம் ட்ரையாக இருக்குன்னா கொஞ்சம் சீஸ் இல்லைன்னா பால் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா அந்த க்ரீமி ஸ்ட்ரக்சர் வந்துடும். ஃப்ளேவருக்காக ஆரிகனோ அண்ட் ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் கொஞ்சமாக சீசனிங் தூவி விட்டுக்கலாம். பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு. சீஸ் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு சர்வ் பண்ணிடலாம். டேஸ்டி ஒயிட் சீஸ் பாஸ்தா ரெடி. Thank you friends. Bye bye.